நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இன்னைக்கு யாருக்கு பாராட்டு? தன்னுடைய அம்மானுக்காக ஆட்சி மக்களும் தங்கச்சி மக்களும் இணைந்து இந்த மாதிரி ஒரு விழாவை எடுத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு பாராட்டு. அதைவிட அதிகமாக வந்து கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு பாராட்டு. அதைவிட அதிகமாக இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மயிலேறு செட்டியார் மீனாட்சி ஆச்சி தம்பதிகளுக்கு பாராட்டு. எல்லாத்துக்கும் மேல யாருக்கு பாராட்டு? மயிலேறு செட்டியாருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாராட்டு. ஏன்? அவருக்கு மயிலேறுன்னு பேரு வச்சதுக்காக. செட்டி நாட்டில் மயிலேறுங்கிற பேரு விரல் விட்டு எண்ணிப்படலாம். எனக்கு தெரிய இல்லை. எனக்கு 83 வயசாச்சு. நானும் செட்டிநாடு பூரா சுத்தி இருக்கிறேன். எனக்கு தெரிய மயிலேறுங்கிற பேரு செட்டி நாட்டில் முதல்ல இங்கேதான் கேட்கிறேன். அப்பாவுக்கு விழா பிள்ளைகள் நடத்துவார்கள். ஆட்சி மக்கள் தங்கச்சி மக்கள் அம்மானுக்கு விழா நடத்தினதை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். நம்முடைய பாராட்டுக்கள் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். சந்தோஷமா இருக்கு. இந்த உறவுக்கு நாம் பல்லாண்டு பாடுகிறோம். ஐயாவை கேட்டா நான் இருந்ததெல்லாம் இங்கேதான்ங்கிறாரு. எங்க? உலகம்பட்டியில பிறந்ததுதான் வலையப்பட்டி. நான் இருந்ததெல்லாம் உலகம்பட்டிங்கிறார். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. யாரு கொடுத்தார்? சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது கொடுக்காம இருக்கானேன். இருக்கும் கொலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சியே கம்பனே. பிறக்கிற பொழுது கொண்டுகிட்டு வரல, போற போது கொண்டுகிட்டு போகல. நடுவில் இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடு கொடு கொடு. பணம் வச்சிருக்கவங்க பணத்தை கொடுங்க. உடம்பு நல்லா இருக்கவங்க உழைப்ப கொடுங்க. அறிவுள்ளவங்க அறிவை கொடுங்க. கொடுத்தாத்தான் வாழ்க்கை, கொடுத்தாத்தான் பாராட்டுவார்கள். ஐயா இதை எழுதியிருக்கார். எனக்கு அதான் சந்தோஷம். நம்ம யாரு? ட்ரஸ்டி. தெளிவா இருங்க. எனக்கு 70 கோடி தேரும் சொல்லாதீங்க. அது யாருக்கோ நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், தாய்மார்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். ஒரு நல்ல நடனத்துக்கு பின்னாலே இந்த சொற்பொழிவு இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நல்ல சுறுசுறுப்பான பொண்ணு. பரதம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பாவம், ராகம், தாளம் 3 சேர்த்தா பரதம். பாவத்தில் பா, ராகத்தில் ர, தாளத்தில் த, எல்லாத்துக்கும் இம் பரதம். பாவம்னா என்ன? முகக்குறிப்பு.
அந்த பொண்ணு என்ன பாடுதோ அந்த பாடுறதுக்கு தகுந்த குறிப்பு முகத்தில் வரணும். வந்தது. சூரனை கொல்றதுக்கு முருகன் புறப்பட்ட போது கோபம் தெரிஞ்சுது. பார்த்தீங்களா? நான் அதைத்தான் குறிப்பா பார்த்தேன். முகம் என்ன பாடுறோமோ அது முகத்தில் தெரியணும். பாவம். ரெண்டாவது ராகம், அந்த இசை அதுக்கு தகுந்தாப்புல உடம்பு ஓடணும். நம்மளால அசையவே முடியாது. அந்த குழந்தை அங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன ஓட்டம் ஓடுது பாருங்க. மூணாவது தாளம். இந்த கால் இருக்குல்ல, கால் தட்டும். ஒரு கால் இருக்க இடத்துக்கு இன்னொரு கால் போகணும். அதனால அதுக்கு அடவுன்னு பேர். அடைவு. இந்த பாருங்க, இந்த கால் இருக்க இடத்துக்கு இந்த கால் வரணுமா, அடைவுன்னு பேர். அடவுன்னு சொல்லுவாங்க. அது வந்தாத்தான் தாளம் கரெக்டாக இருக்கும். நான் இதைத்தான் குறிப்பாக பார்த்தேன். காலை ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுனா முகத்தை பார்க்கணும், கையை பார்க்கணும், காலை பார்க்கணும். அப்பத்தான் இந்த டான்ஸு எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இயல்பா அதை விட்டு விட்டு பொண்ணைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். பாவம், ராகம், தாளம் மூணு இசைஞ்சுது. நல்ல பிற்காலத்திலே அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒரு நடன மணியாக வரும். முருகப்பெருமான் அருள் புரிவார். இது முதல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு யாருக்கு பாராட்டு? தன்னுடைய அம்மானுக்காக ஆட்சி மக்களும் தங்கச்சி மக்களும் இணைந்து இந்த மாதிரி ஒரு விழாவை எடுத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு பாராட்டு. அதைவிட அதிகமாக வந்து கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு பாராட்டு. அதைவிட அதிகமாக இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மயிலேறு செட்டியார் மீனாட்சி ஆச்சி தம்பதிகளுக்கு பாராட்டு. எல்லாத்துக்கும் மேல யாருக்கு பாராட்டு? மயிலேறு செட்டியாருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாராட்டு. ஏன்? அவருக்கு மயிலேறுன்னு பேரு வச்சதுக்காக. செட்டி நாட்டில் மயிலேறுங்கிற பேரு விரல் விட்டு எண்ணிப்படலாம். எனக்கு தெரிய இல்லை. எனக்கு 83 வயசாச்சு. நானும் செட்டிநாடு பூரா சுத்தி இருக்கிறேன். எனக்கு தெரிய மயிலேறுங்கிற பேரு செட்டி நாட்டில் முதல்ல இங்கேதான் கேட்கிறேன். அந்த மயிலுக்கும் நகரத்தார்களுக்கும் என்ன தொடர்பு? 2 செய்தி வேகமா சொல்லிப்படுறேன். விராலிமலைன்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? நம்ம திருச்சிக்கிட்டே விராலிமலை. விராலிமலையில ஒரு செட்டியார் முருகனுடைய பரம பக்தர். முருகனுக்கு திருப்பணி பண்ணவர். அவர் எந்த ஊர் செட்டியார் தெரியுமா? நேமத்தாம்பட்டி. மேனா மூனா பழனியப்ப செட்டியார்னு பேரு. வைரவங்கோயில். மேனா மூனா பழனியப்ப செட்டியார், நேமத்தாம்பட்டி. முருகப்பெருமான கும்பிடுவார். முருகன் கோயிலை சுத்தி வருவார். முருகனுக்கு பசுமடம் வச்சார். திருப்பணி பண்ணினார். அவருக்கு போக்குவரத்துக்கு ஒரு மாட்டு வண்டி தேவைப்பட்டது. அந்த காலம் ஒத்த மாட்டு வண்டி தான். நான் சொல்றது 150 வருஷத்துக்கு முன்னால ஒத்த மாட்டு வண்டி. சந்தையில் போய் நல்ல மாடு ஒன்று வாங்கினார். மாட்டை வாங்கி விராலிமலையில அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் கட்டிட்டு தூங்கிட்டார். காலையில் பார்த்தா மாட்டை காணோம். எவனோ திருட்டிவிட்டான். தமிழ்ல மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். எனக்கு இங்கே வந்ததில்லை. இன்னொரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அந்த ஆடிட்டர் நாகப்ப செட்டியார் அற்புதமா 7-8 திருக்குறள் அப்படியே வாரி வீசி விட்டார். இங்க இருக்காங்களா போயிட்டாங்களா? அருமை அருமை. நானும் பார்க்கிறேன், என்னடா இவ்வளவு திருக்குறள் வருது. இங்க வாசுப மாணிக்கனார் தான் இவ்வளவு திருக்குறள் மேற்கோள் காட்டுவார். அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த மயிலினுடைய சிறப்புக்காக இந்த கதைக்கு வந்தேன்.
தமிழ்ல மாடுன்னா செல்வம். அந்த காலத்தில் அவருக்கு 5000 மாடு தேரும், இவருக்கு 7000 மாடு தேரும். அதனால தமிழ்ல மாடுன்னா செல்வம். நானுடை மாடனவே நன்மை தரும் வரனை நற்பதம் என்றுணர்வார் சொற்பதமார் சிவனை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். மாட்டை வாங்கி கட்டினாரா, காலையில் மாட்டை காணோம், இவனோ திருடிட்டு போயிட்டான். போலீஸில் போய் சொன்னார். அந்த காலத்தில் போலீஸ் ரொம்ப சுறுசுறுப்பு. அந்த காலத்தில் போலீஸ் பொதுமக்களுக்காக இருந்தது. இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. தேடி கண்டுபிடிச்சு விட்டாங்க, மாட்டை கண்டுபிடிச்சு விட்டாங்க. திருடினவன் யாரு கொண்டுகிட்டு வந்தாச்சு. ஜட்ஜுக்கு முன்னால நிறுத்தி விட்டாங்க. அவன் சொன்னா மாடு என்னுடைய மாடு, செட்டியார் மாடுன்னு எழுதியா வச்சிருக்கு. மாட்டுக்கு என்ன அடையாளமா இருக்கு? மாடு என்னுடைய மாடு. செட்டியார் தான் பொய் சொல்றார். அவன் தெளிவா இருக்கான். இப்ப ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? செட்டியாரே, நீங்க மாடு வாங்கினது உண்மைதானா? ஆமாங்க, சத்தியமா நான் தான் மாடு வாங்கினேன், இந்த சந்தையில தான் வாங்கினேன், இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன். ஆமா, நீங்க மாடு வாங்கினதுக்கு யாரு சாட்சி? முருகன் தான் சாட்சி. முருகன் வந்து சொல்லுவானா? ஆமா, முருகன் வந்து சாட்சி சொல்லுவானா? முருகன் தான் சாட்சி. அவனுக்கு சந்தோஷம், செட்டியார் நல்லா மாட்டிக்கிட்டாரு, முருகனை வந்து சொல்ல போறான். இப்போ ஜட்ஜு கேட்கிறாரு செட்டியாரே, வேற சாட்சி என்ன மாதிரி இருந்தா சொல். எனக்கு ஒரே சாட்சி முருகன். முருகனை விட்டா வேற யாரும் இல்ல. அவன் வருவானா? வருவான் வடிவேலன். இங்க கேட்டாப்புல இருக்கா, வருவான் வடிவேலன். அடைத்தால் வருவான். எதுல வருவான்? மயில் மேல வருவான். செட்டியார் மேனா மூனா பழனியப்ப செட்டியார், நேமத்தாம்பட்டி. ஹரிக்கேன் பழனியப்ப செட்டியார்னு அவருக்கு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீடுகளில் ஹரிக்கேன் லாந்தர்னு ஒன்று வச்சிருப்போமே. அங்கே பர்மாவில் ஹரிக்கேன்னு ஒரு ஊர், அங்கிருந்து கொண்டாந்த லாந்தர், அதனால அதுக்கு ஹரிக்கேன் விளக்குன்னு பேர். ஹரிக்கேன் பழனியப்ப செட்டியாருக்கு அந்த காலத்தில் அரிசி எக்ஸ்போர்ட்டு, எல்லா நாடுகளுக்கும் அரிசி அனுப்புவார். இந்த ஆளு கல்கத்தாவில் போய், அந்த காலம் தந்தி தான் இருந்துச்சு, தந்தி. இவர் வீட்டில் தந்தி தனியா. எங்கே அனுப்புன என்ன வந்தது? ஹரிக்கேன் பழனியப்பா அலறுதடா ஒன் தந்தியும் வாங்கலாம். அந்த அளவுக்கு கோர்ட்டில் போய் நிற்கிறார். முருகா முருகா முருகா. ஜட்ஜு பார்க்கிறார், என்னடா ஒன்றும் புரியலையே. ஒரு மயில் வந்தது. நம்புறீங்களா நம்பலையா? ஒரு மயில் வந்தது. ஜட்ஜுக்கு ஒன்றும் புரியல. கோர்ட்டுக்குள் கம்பீரமா நடந்து வந்தது. ஜட்ஜுக்கு முன்னால அப்படி ஒரு பார்வை பார்த்தபடிக்கு நிக்குது. ஜட்ஜு மயிலை பார்த்தாரா, திரும்பி திரும்பி கண்ணை மூடி முடிச்சு பார்க்கிறார். மயில் மேல ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு. முருகா 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 முருகா. செட்டியார் இங்க அழுதுகிட்டு இருக்கார், முருகா முருகா. அந்த குழந்தை அப்படி பார்த்ததில்ல. ஜட்ஜி சொல்லிவிட்டான், மாடு செட்டியார் மாடுதான். முருகனே வந்துட்டான். வருவானா மாட்டானா? சத்தியமா வருவான். எழுதி வச்சுங்க. ஆமா, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொன்னா? விராலி மலையில எழுதி போட்டிருக்கு. படி ஏறுறீங்களா இல்லையா? கார்ல போறீங்க, காரை நிறுத்துறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 25-30 படி ஏறணும். அந்த இடத்துல பாருங்க, ஓவியத்தில் இந்த கதை எழுதி போட்டிருக்கேன், நடந்த நிகழ்ச்சி. இன்னொன்னு சொல்லவா? நகரத்தாருக்கும் மயிலுக்கும் உள்ள தொடர்பு. எனக்கு இந்த பேரை கேட்ட உடனே சந்தோஷமா இருந்துச்சு. காசிநாதன் தான் முதல்ல பேசினாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியம். அட மயிலேறு, வள்ளி மயில்னு பேரு வைப்பாங்க, அது கூட குறைச்சிட்டேன். இந்த பேரு அநேகமா ஒண்ணுதான் எனக்கு தெரிய. இருங்க, இன்னொன்னு சொல்றேன். முருகன் இப்ப வருவானா? மயில் இப்ப வருவான்?
நீங்க 150 வருஷத்து கதைகள்ல சொல்றீங்க, இன்னைக்கு வருவானா? 2017 எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 2017 மலேசியாவில் கோலாலம்பூர்ல செந்தூல் முருகன் சந்நிதி, திருச்செந்தூர் மாதிரி செந்தூல். அங்கதான் கண்ணதாசன் போய் ஆலோலம் பாடுகிற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரமிட்ட பெருமான் அங்கதான் பாடினாரு, அங்க இருந்து பாடினார். முருகப்பெருமான் கோயில் தண்டாயுதபாணி. 2017 கந்தர் சஷ்டி 6வது நாள், எல்லாம் பட்டினி கிடந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிச்சு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க முருகனுடைய சந்நிதி. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார், முருகன் சந்நிதி இப்படி. இப்ப நான் தான் பேசுறேன்னு வச்சுக்கிடுங்களேன், வலது பக்கம் நேர முருகனை பார்க்கலாம், இப்படி உட்கார்ந்தா பேசுறவரையும் பார்க்கலாம். இந்த உட்கார்ந்து இருக்கவங்க பூரா முருகனையும் பார்க்கறாங்க, பேசுறவரையும் பார்க்கறாங்க. இந்த பேசுறவர் கந்தர் அலங்காரம் பேசுறார், மயிலை பத்தி பேசுறார், முருகனை பத்தி பேசுறார். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெடுத்தே. பேசிக்கிட்டு இருக்காரா, வெளியிலிருந்து ஒரு மயில் வருது, நடந்து வருது. மயில் மாதிரி நடந்து வருதுன்னு சொல்றோம்ல, மயிலே நடந்து வருது. அப்படி வந்தது. இந்த பேசுறாருல அவர் அப்படி சுத்துனுச்சு, இப்படி சுத்தி இப்படி வந்து அவர் இடது காலுக்கு கீழே உட்கார்ந்துருச்சு. அவருக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் பேசுறவரை பார்க்கல, மயிலைத்தான் பார்க்கறாங்க. கம்பீரமா வந்தது, அப்படி உட்கார்ந்தது, பேசாம கேட்டுக்கிட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்கார். கந்தர் அலங்காரம் கடைசி 7-8 பாட்டு அப்படியே 1 மணி நேரம். ஒரு டாக்டர் அம்மா போட்டோ எடுத்து விட்டாங்க, மறுநாளைக்கு தமிழ் நேசன் பத்திரிகையில வெளியிட்டு விட்டாங்க. அது வேற விஷயம். மயில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் பேச்ச முடிச்சாரா, திரும்ப மயில் எந்திரிச்சது. அவர் இன்னொரு சுத்துனுச்சு, நடந்து கம்பீரமா வெளியில போயிடுச்சு. 2017 அக்டோபர் மாசம் கந்தர் சஷ்டி 6வது நாள். நம்புறீங்களா நம்பலியா? அன்னைக்கு பேசினாரே ஒருத்தர் சுத்தி வந்ததே, அவரு தான் இப்ப உங்களுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்காரு. நான் போட்டோ வச்சிருக்கேன். நம்புறீங்களா நம்பலியா? நான் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, மயில்ல முருகன் வாரது அவ்வளவு உண்மை. அதனாலதான் இந்த பேரை கேட்ட உடனே பாதி சந்தோஷம். வேலும் மயிலும் சேவல் இல்லைங்க, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். அதனாலதான் மயிலேறுன்னு பேரு வச்ச உங்க அப்பாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். 2வது என்ன தெரியுமா? இந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளைன்னு கண்டுபிடிச்சு திருப்பராய்த்துறையில கொண்டே சேர்த்திருக்காரு. அதுக்கு 2வது முறை வாழ்த்துக்கள். இங்க தானே படிச்சீங்க? என்னங்க, எனக்கு சாமியை பத்தி தெரியும். நான் சாமி பிறந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். செங்குட்டப்பாளையம், பொள்ளாச்சிக்கு பக்கத்துல செங்குட்டப்பாளையம் பெரியண்ண கவுண்டர், அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். சின்னுன்னு சாமிக்கு பேரு, சின்ன சாமி. சின்னுவை அமெரிக்காவுக்கு அனுப்புறேன், லண்டனுக்கு அனுப்புறேன்னு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணிவிட்டாரு. அந்த காலத்துல சி சுப்பிரமணியத்துக்கு சித்தப்பா. இவரு எங்க அனுப்புறாரு? லண்டன், அமெரிக்கான்னு. இவரும் போறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒரு ஒரு புத்தக கடை, ஒரு புத்தகம் எடுத்தாரு, விவேகானந்தருடைய சொற்பொழிவு எடுத்து படிக்கிறாரு. விவேகானந்த சுவாமி என்ன எழுதியிருக்காரு? இந்தியாவுக்கு மிக ஆற்றல் உள்ள இளைஞர்கள் தேவை. நம்முடைய இளைஞர்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட வேண்டும்.
வெளிநாட்டுக்கு போவதை விட இந்தியாவில் இருந்து இந்தியாவினுடைய நன்மைக்காக செயல்பட வேண்டும். படிச்சார் இல்ல, லண்டனுக்கும் போகல, அமெரிக்காவுக்கும் போகல, மாட்டேன்ட்டாரு. அவ்வளவுதான். கொண்டு போய் பிரசிடென்சி காலேஜில் சேர்த்தாங்க. அவர் கிளாஸ்மேட் யாரு தெரியுமா? ரூம்மேட்டு அவினாசிலிங்கம் செட்டியார், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பெரிய ஆளு. கோயம்புத்தூர்ல நம்ம ராமகிருஷ்ணா வித்யாலயம் இருக்க, அதை உண்டாக்கி வச்ச புண்ணியவான் அவினாசிலிங்கம் செட்டியார். இன்னொருத்தர், 3 பேர் அங்கதான் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் தோணி போச்சு, இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் சன்னியாசி ஆகணும். அப்பாவுக்கு கடுதாசி போட்டு விட்டாரு. அப்பா அதை படிக்கிறாரு. புள்ள சன்னியாசம் எடுத்துக்க போறாரு. சன்னியாசம் எடுத்துக்க போற நேரத்தில் அவங்க அப்பா பெரியண்ண கவுண்டர் செங்குட்டப்பாளையத்தில் வீட்டில் உட்கார்ந்து இருந்தாரா, அப்படியே சாஞ்சார். முடிஞ்சு போச்சு. அவர் அங்கே துறவு எடுத்துக்கிறார். அப்பா கதை முடிஞ்சு போச்சு. சின்ன சுவாமி என்று சின்னு சித்பவானந்த சுவாமிகள். அங்க படிச்சவங்க யாரும் சோட போனதா சரித்திரம் கிடையாது. எனக்கு 2 சந்தோஷம். அது அவருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, படிப்புக்கு எல்லையே கிடையாது. எவனாவது ஒருத்தன் நான் படிப்பை முடிச்சுட்டேன்னு சொன்னா முட்டாள், இன்னும் படிக்கவே தொடங்கலைன்னு அர்த்தம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு. சாகிற வரைக்கும் படிக்கணும். படிப்புக்கு எல்லையே கிடையாது. முதல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர், கேட்டுக்கிடுங்க. முதல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்மளா இருந்தா இதுவே ரொம்பன்னுட்டு சும்மா இருப்போம். கொஞ்ச காலம் ஆச்சு, இந்த கட்டடம் கட்டணும், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிவில் இன்ஜினியர், அது கொஞ்ச காலம் ஆச்சு. இந்த வக்கீல்கள், நான் சொன்ன தப்பா எடுத்துக்கப்படாது. கவியரசு கண்ணதாசனும் நானும் ஒரு வக்கீலும் இன்னும் 2 பேரு பாண்டிச்சேரியிலிருந்து மெட்ராஸுக்கு காரில் போனோம். 30-35 வருஷத்துக்கு முன்னால, 1979-80 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு வக்கீலோட காரில் போனோம். நாங்க கண்ணதாசன் பேசணும்னு நினைக்கிறோம். இந்த வக்கீல் ஐயா பேசிக்கிட்டே வர்றாரு. அதுவும் அவரை பத்தியே பேசிக்கிட்டே வர்றாரு. கொடுமையில கொடுமை அதுதான். சில பேர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவனை பத்தியே பேசி நம்மளை அரைச்சி தள்ளிவிடுவான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. கண்ணதாசனுக்கே தாங்கலை. நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னாரு. உடனே இவர் பேச்சை நிறுத்தி விட்டாரு. வக்கீல் பேச்சை நிறுத்தி விட்டாரு. இப்ப கண்ணதாசன் ஒரு கதை சொல்றாரு, கேட்டுக்கிடுங்க. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்தது. ஒரு நாள் அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. யார் இடிச்சிருப்பா சொல்லுங்க? சொர்க்கத்துக்காரன் இடிச்சிட்டு நரகத்துக்கு வர நினைப்பானா? நரகத்துக்காரன் இடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போக நினைப்பானா? சொல்லுங்க. நரகத்துக்காரன் தானே நினைப்பேன். இடிச்சவன் நரகத்துக்காரன். மெதுவா சொர்க்கத்துக்குள்ள போயிடணும். மறுநாள் சண்டை. நீ இடிச்சேன்னு இவன், நீ இடிச்சேன்னு அவன், சண்டை. சொர்க்கத்துக்காரன் சொன்னா நான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன். நரகத்துக்காரன் சொன்னா உன்னால கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. அவன் ஏண்டா முடியாது? கோர்ட்டில் போய் கேஸ் போடணும்னா அதுக்கு வக்கீல் வேணும். எல்லா வக்கீலும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எங்க? நரகத்தில். அதுக்கப்புறம் அந்த வக்கீல் ஐயா பேசவே இல்லை. இது கண்ணதாசன். வக்கீல் தொழில் சிறப்பான தொழில், நீதியை நிலைநாட்டக்கூடிய தொழில். எல்லார்ட்டையும் போய் கேட்டா ஒவ்வொரு வக்கீல் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு. இது எதுக்கு? நம்மளே படிச்சு விட்டா என்ன? எத்தனை வயசு ஐயா? அப்போ ஒரு 40 வயசு இருக்குமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க.
40 வயசுக்கு மேலே அட்வொகேட், அதுவும் படிச்சாச்சு. எனக்கு சந்தோஷம். படிப்புக்கு எல்லையே கிடையாது. ஊவே சாமிநாத ஐயரை ஒரு பையன் அவன் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போறேன். ஒரு 50 படி ஏறி மேலே போகணும் மெட்ராஸில். அங்கே அவருக்கு பாராட்டு, மகோபாத்தியாய பட்டம். இந்த ஊவே சாமிநாத ஐயருக்கு 81 வயசு. அப்படியே அசைகிறாரு. இந்த கூட்டிக்கிட்டு போனான்ல பையன், அவன் படிகளை ஏற்றணும். ஒரு 40 படி ஏறணும். முதல் படிகளை கால் வச்சாரு. ஐயா படின்ன சரி. அடுத்த படியில கால் வச்சாரு. இன்னும் படி, மேலும் படி, படி 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 சொல்லிக்கிட்டே போனேன். மேலே போயாச்சு. மகோபாத்தியாய பட்டம் கொடுத்தாங்க, பாராட்டு. சாமிநாத ஐயர் எந்திரிச்சு பேசுறார். நான் ரொம்ப படிச்சதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை 14 வயசு அந்த பையனுக்கு. இவன் என்ன படி படி படி, இன்னும் படி, மேலும் படி, படித்து கொண்டே இரு. சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். படி 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 என்றான். நான் படிப்பேன். என்னுடைய பேராசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைதான் சாமிநாதா படி என்பார். இப்ப இந்த மாணவன் என்னை படி என்றான். நான் படிப்பேன். அந்த மாணவன் யார் தெரியுமா? அது இல்ல முக்கியம். யாருக்காவது தெரியுமா? நான் ஐயோ ஐயோ என்ன அவ்வளவு கலவனாக்கி விட்டீங்க. அந்த மாணவன் யார் தெரியுமா? தோமு பாஸ்கர தொண்டைமான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கலெக்டர். பின்னால தோமு பாஸ்கர தொண்டைமான்னு பல ஊர்களுக்கு போய் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்னு பல நூல் எழுதினார். நம்ம காரைக்குடி கம்பன் கழகத்தில் வருவார். நான் அவரை பார்த்திருக்கிறேன். கணேசன் ஐயாவுக்கு வேண்டியவர் தோமு பாஸ்கர தொண்டைமான். படிக்கணும் படிக்கணும். அவர் படித்ததுக்காக அவருக்கு நம்முடைய பாராட்டு. அடுத்த விஷயம் சொந்த கால். அது இல்லை வேணும். எங்க ஒருத்தன் சொன்னானா, இந்த கை இருக்குல்ல, என் சொந்த கை எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் சாப்பிடுறதுக்கு ஒரு வாயை கொடுத்தவர் உழைக்கிறதுக்கு 2 கையை வெளில கொடுத்திருக்காரு. சொந்த உழைப்பு. ஒவ்வொரு படியா ஏறி பழனி ஆண்டவன் புண்ணியம். உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற 2 கரத்தால் தூக்கி விட்டாய். பழனி ஆண்டவனை கும்பிட 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 அவன்கிட்ட ஒவ்வொரு படி ஏற ஏற வாழ்க்கையில ஒவ்வொரு படி ஏறலாம். சொந்த காலில் நின்று படித்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் கூட பாராட்டலை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் பணத்துக்கு சொந்தக்காரங்களா ட்ரஸ்டியா? சொல்லுங்க. இவங்களுக்கு 5 கோடி தேரும், அவங்களுக்கு 50 கோடி தேரும், இவங்களுக்கு மெட்ராஸில் பாதி தேரும். சொல்றமா இல்லையா? அவங்கெல்லாம் அதுக்கு ஓனரா ட்ரஸ்டியா? ஓனர் இல்லை, ட்ரஸ்டி. நான் கொஞ்சம் மரியாதையா சொல்லியிருக்கேன். வாட்ச்மேன் வேண்டாம், கொஞ்சம் மரியாதையா சொல்லியிருக்கேன். நம்மெல்லாம் யாரு? ட்ரஸ்டி. கடவுள் நமக்கு பணத்தை கொடுக்கிறார். இந்த பணத்தை நீ பொறுப்பா வச்சுக்கோ, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணு. அப்படி பண்ணிட்டா இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கும். செலவு பண்ணல, ஆளை மாத்தி போடுவேன் ட்ரஸ்டியே. இந்த பணம் அங்க போயிரும். பணம் என்ன தெரியுமா? பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி. இந்த பெட்டியிலேருந்து அந்த பெட்டிக்கு ஓடி போயிடும். ட்ரஸ்டியை மாத்திடுவேன். ஆமா, நம்ம பணத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை. கடவுள் நம்மள்கிட்ட பணத்தை கொடுத்திருக்கார், நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடு. தர்ம ஆஸ்பத்திரி 15 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்புறீங்களா? தனியா பார்த்த சொல்லுவீங்களா?
ஒரு ஆஸ்பத்திரியா 2 ஆஸ்பத்திரியா? 2 ஆஸ்பத்திரி. பாருங்க, முக்கியம் அதானே. எங்க 2 தானே வேணும். ஒன்று படிப்பு, இன்னும் ஒன்று வியாதி. வியாதி வந்தால் ஒன்றும் நிம்மதி இருக்காது. தர்மாஸ்பத்திரி பிள்ளைகளுக்கு நடத்தி கொடு. தர்மம். நான் யாரு? ஐ ஆம் நாட் தி ஓனர், ஐ ஆம் எ ட்ரஸ்டி. ஆமா, இந்த ட்ரஸ்டின்னு முதல்ல சொன்ன செட்டியார் யாரு சார்? இங்க வந்தா புதுசா என்னமாவது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? மயிலேறு ஐயாவுடைய 75க்கு போனோம். புதுசா 2 விஷயம் தெரிஞ்சுது. நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடை மட்டும் வாங்கிட்டு போறதா? நல்ல செய்தி. புதுசா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டாம். பணத்துக்கு நீ உரிமையாளன் அல்ல. கடவுள் உன்னிடத்தில் பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து கொடு அப்படின்னு சொன்ன முதல் செட்டியார் யார்? அதுக்கு முன்னால பட்டினத்தார். இளையாத்தக்குடி பட்டினத்தாசாமி பிரிவு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த வீட்டுக்காரங்க பட்னசாமியார் பிரிவா, இந்த அவங்க பட்னசாமியார் பிரிவா. காசிநாதன் கிங்கடிக்குருடு. இன்னொன்று பரவாயில்ல, எந்த பாட்டில் சொல்றார்? பட்டணத்து சாமி சொல்றார், ஐயா, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பிறக்கிற போது ஆளுக்கு 5 லட்சம் இடுப்புல கட்டிக்கிட்டா பிறந்தான். சும்மாதான் பிறந்தான், சும்மாதான் போக போறோம். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இறக்கிற அன்னைக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் இடுப்புல கட்டியா கொண்டு போட போறாங்க. பல்லு தங்கத்துல இருந்தா கூட தட்டி எடுத்துக்கிடுவான். கிராம் 15,000. தங்க விலை ஏறல, பறந்துருச்சு. என்னங்க நம்புறீங்களா? எனக்கு தெரிய ஒரு பவுன் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஐயா. என் வயசுக்கு அப்ப 150 ரூபா. 3 பவுன் சங்கிலி 500 ரூபா. அப்பவே வாங்கி வைக்காம போச்சு. நமக்கு புத்தி கிடையாது. என்னங்க தங்கம், எதுக்கு சொல்ல வந்தேன்? தங்க பல்லா இருந்தா கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் போட போறாங்க. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. யாரு கொடுத்தார்? சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது கொடுக்காம இருக்கானே. இருக்கும் கொலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சியே கம்பனே. பிறக்கிற பொழுது கொண்டுகிட்டு வரல, போற போது கொண்டுகிட்டு போகல. நடுவில் இருக்கிற பணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடு கொடு கொடு. பணம் வச்சிருக்கவங்க பணத்தை கொடுங்க. உடம்பு நல்லா இருக்கவங்க உழைப்ப கொடுங்க. அறிவுள்ளவங்க அறிவை கொடுங்க. கொடுத்தாத்தான் வாழ்க்கை, கொடுத்தாத்தான் பாராட்டுவார்கள். ஐயா இதை எழுதியிருக்கார். எனக்கு அதான் சந்தோஷம். நம்ம யாரு? ட்ரஸ்டி. தெளிவா இருங்க. எனக்கு 70 கோடி தேரும் சொல்லாதீங்க. அது யாருக்கோ நம்ம சம்பாதிச்சு வைக்கிறோம். நம்ம ட்ரஸ்டி. எனக்கு அதை படிச்ச உடனே பக்குவமான ஒரு மனுஷன் தெரிஞ்சுது. அந்த பக்குவம் வரணுங்க வாழ்க்கையில. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. அது மாதிரி கொடுக்கணும் கொடுக்கணும். அழகப்பாவை பத்தி சொன்னீங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவில் 2 சிறப்பான செயல்கள் நடந்தன. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவில் 2 சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒன்று உங்களுக்கு தெரியும், நம்ம சுதந்திரம் நடுராத்திரியில் வாங்கினோம். 2 காரைக்குடி அழகப்பா கல்லூரி தொடங்கப்பட்டது.
டாக்டர் அழகப்ப செட்டியார் 2 மாத்தையில திட்டம் பண்ணி இந்த உழைப்பு அந்த உழைப்பு 2 மாசம்தான். ஜூலை மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு கல்லூரி வரும்னு சொல்றாரு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கல்லூரி ஆரம்பிச்சிட்டாரு. ஜூலை 7க்கும் ஆகஸ்ட் 15க்கும் என்ன 2 மாசம் எல்லாம் கிடையாது, அதை விட கம்மி. அவர் தான் 10 வருஷத்துல 10 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கல்லூரி வரிசைக்கு கொண்டு வந்து உழைத்தார். அந்த உழைப்பின் செம்மையை மயிலேறு ஐயா கிட்ட பார்க்கிறோம். அதுக்காகத்தான் பாராட்டு போறா. நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். என்ன தலைப்பு? நல்லதொரு குடும்பம். இதுவே நல்லதொரு குடும்பம். இன்னொன்னு சொல்லவா? அப்பாவுக்கு விழா பிள்ளைகள் நடத்துவார்கள். ஆச்சி மக்கள் தங்கச்சி மக்கள் அம்மானுக்கு விழா நடத்தினதை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். நம்முடைய பாராட்டுக்கள் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். சந்தோஷமா இருக்கு. இந்த உறவுக்கு நாம் பல்லாண்டு பாடுகிறோம், பல்லாண்டு பாடுகிறோம். ஐயாவை கேட்டா நான் இருந்ததெல்லாம் இங்கேதான்ங்கிறாரு. எங்க? உலகம்பட்டியில. பிறந்ததுதான் வலையப்பட்டி, நான் இருந்ததெல்லாம் உலகம்பட்டிங்கிறார். நல்ல கோயம்புத்தூர் கொடுத்து வைத்த ஊர். அதனால என் தலைப்புக்குள்ள போறேன். 3 விஷயம் என் தலைப்பை பத்தி சொல்லிவிடுறேன். இதுவரைக்கும் சொன்னது இந்த குடும்பம். இப்ப வெளியில 3 குடும்பம் வேகமா முடிச்சிருவேன். எனக்கு இப்பவே நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கேன். ஆனா நான் தொடங்கினது லேட்டு தான், அதனால நான் பொறுப்பு இல்லை. 3 செய்தி. குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அதுக்கு 3 குடும்பம். ஒரு குடும்பம் 1964 இந்தியாவிலே ஒரு பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டையா குட்டையா இருப்பார், தூய்மையானவர், ரொம்ப தூய்மையானவர். ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கார். ஒரு நண்பர் வர்றார். சாஸ்திரி, ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். சாஸ்திரி கையில காசு கிடையாது, சுத்தம். வீட்டுக்காரம்மாவை பார்க்கிறாரு. லலிதா, மனைவி பேரு லலிதா சாஸ்திரி. உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. 20 ரூபாய் கொடுத்துட்டான். வாங்கிட்டு அவரு போயிட்டாரு. இப்ப சாஸ்திரி கேட்கிறாரு, ஆமா ஏது 20 ரூபாய் உங்ககிட்ட? பிரதம மந்திரிங்க, இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி. அந்த அம்மா என்ன சொல்லுது? போன மாசம் நீங்க கொடுத்த சம்பளத்துல வீட்டு செலவு போக 20 ரூபாய் மிச்சம் இருக்கு. அப்படியா? சரி. 4 நாள் ஆச்சு. அந்த நண்பர் 20 ரூபாயை திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டாரு. சாஸ்திரி அந்த 20 ரூபாயை எடுத்துக்கிட்டாரு. செக்ரட்டேரியட்டுக்கு போறாரு. சீஃப் செக்ரட்டரி, இந்த 20 ரூபாயை வச்சுக்க. எதுக்கு? போன மாசம் நீ கொடுத்த சம்பளத்துல எங்க வீட்டுக்காரி 20 ரூபாய் மிச்சம் பிடிச்சுட்டா. என் சம்பளத்தை, என் செலவுக்குத்தான் நான் சம்பளம் வாங்கணுமே தவிர என் செலவுக்கு மேல அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கினா அது கொள்ளை, திருட்டு. இந்த 20 ரூபாய் நீ வச்சுக்க, அரசாங்கத்து கணக்கில் எழுதிப்படு. அடுத்த விஷயம் என்ன? அடுத்த மாசம் என் சம்பளத்தை 20 ரூபாய் குறைச்சுப்படு. இப்படி பிரதமர் இந்தியாவில் இருந்திருக்காரு. நம்புறீங்களா? நம்பலையா? சத்தியம்.
சரி, இது லால் பகதூர் சாஸ்திரி. அவர் சம்சாரத்துக்கு பேர் என்ன சொன்ன, மறக்கப்படாது, லலிதா சாஸ்திரி. ஏவி மெய்யப்ப செட்டியார், அவரை பற்றி ஒன்று சொல்லணுமே. இந்த பாரதியாருடைய பாடல்கள், பாரதி பாட்ட பாரதி இறந்த உடனே யாரும் கவனிக்கல. மனைவி பேரு செல்லம்மா, வறுமை, யார்கிட்டையோ பாட்டை கொடுத்து 5-10 அந்த அம்மா வாங்கி இருக்கு. யாரோ ஒரு சேட்டு வந்து எப்படியோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து பாரதி பாட்டினுடைய உரிமைகளை வாங்கிவிட்டேன். யாரும் அச்சு போடக்கூடாது, நான் தான் போடுவேன். இந்த விஷயம் ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு தெரிஞ்சது. 1946 10,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த உரிமையை செட்டியார் வாங்கிவிட்டார். 46 10,000 ரூபான்னா இப்படி கட்டடம் கட்டி விடலாம். என்ன வீடாவா இருக்கு, ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு. என்னங்க, இந்த பக்கம் இடம் அந்த பக்கம் இடம், என்ன 1 ஏக்கர் இருக்குமா 2 ஏக்கர் இருக்குமா? எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் செட்டியார் என்ன பண்ணாரு, 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டாரு உரிமையை. நாம் இருவர் தேவகோட்டை ரஸ்தாவில் படம் எடுத்தாரு. அதில் பாரதி பாட்டெல்லாம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே எல்லா பாட்டும் வந்துருச்சு. பின்னால அரசாங்கத்தில் இருந்து செட்டியாருக்கு தகவல் கொடுத்தாங்க, பாரதி பாட்டை நாங்கள் அரசாங்கத்தில் எடுத்து நேஷனலைஸ் பண்ண போகிறோம், நீங்கள் எவ்வளவு பணம் கேட்குறீங்களோ கொடுத்துறோம், எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்கிறோம். ஏவி மெய்யப்ப செட்டியார் சொன்னார், பாரதி பாட்டை நான் விற்க மாட்டேன், சும்மா வச்சுக்கிடுங்க, போடுங்க. தெரியுமா? காரைக்குடி ஏவி மெய்யப்ப செட்டியார் பிள்ளையார் பட்டி, மயிலேறு ஐயா பிள்ளையார் பட்டி, மறக்காதீங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபிகர் கற்பக பிள்ளையார். எந்த நாட்டுக்கு போங்க கற்பக பிள்ளையார எல்லாருக்கும் தெரியும். இருங்க, விஷயத்துக்கு வர்றேன். ஏவி மெய்யப்ப செட்டியார் டெல்லிக்கு போறார். ஒரு படத்துக்கு ரெக்கார்டு, அந்த காலத்தில் கிராமபோன் ரெக்கார்டு அன்னைக்கு வெளியிடுறாங்க. யாரு வெளியிடுறா? லலிதா சாஸ்திரி. யார் லலிதா சாஸ்திரி? பிரதம மந்திரியினுடைய மனைவி. அந்த அம்மா ரிலீஸ் பண்றாங்க. செட்டியார் மரியாதைக்கு அந்த காலத்தில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை, கனமா இருக்கும், ஒரிஜினல் பட்டு, ஜருக பூரா வெள்ளி. இன்னைக்கு வெள்ளி கிலோ 4 லட்சமா 5 லட்சமா? பயமா இருக்கு. வெள்ளி விலை இப்படி ஏறும்னு யாருக்கு தெரியும்? 3 லட்சம் 4 லட்சம்ங்கிறாங்க. பயமா இருக்கு. வெள்ளி ஜருகை. அந்த காலம். இன்னைக்கு பட்டு புடவை 50,000க்கு வாங்கி கட்டிக்கிட்டு குறிஞ்சா பட்டுன்னு போயிருது. இது அந்த காலம். சரியான புடவை செட்டியார் வாங்கி பிரசன்ட் பண்ணிவிட்டார். அந்த அம்மா வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி 9 மணி. ஏவி மெய்யப்ப செட்டியார் ஹோட்டல் ரூமில் உட்கார்ந்து இருக்கார். ஒரு ஆள் வந்துட்டான். புடவை திரும்பி வந்துருச்சு. என்னன்னார்? உள்ள கடிதம் இருக்குன்னா. கடிதத்தை எடுத்தார். லலிதா சாஸ்திரி எழுதி கொண்டது, நான் பிரதமரின் மனைவி, எந்த அன்பளிப்பையும் ஏற்கக்கூடாது, நீங்கள் பெரியவர், மரியாதைக்காக வாங்கிக் கொண்டேன், திருப்பி அனுப்பி இருக்கிறேன். லலிதா சாஸ்திரி. அது புருஷன், இது பொண்டாட்டி. குடும்பம் எப்படி பாருங்க, புரியுதா? 2. 3வது இப்படி இருந்தா பிள்ளை எப்படி பிறக்கும்? பிள்ளைங்க அப்படி தனியா பிறக்கும். விதை ஒன்று போட சொரை ஒன்னா முளைக்கும். பிள்ளைங்கிறது நம்ம செராக்ஸ் காப்பி தானே. என் பிள்ளை கெட்டு போச்சுன்னா பாதி காரணம் நான் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. மூத்த பிள்ளை சரியில்லை, அவருக்கு நான் தான் காரணம்ட்டார்.
ஒரே வார்த்தையில். இப்போ பிள்ளை எப்படி பிறக்கும்? கெட்டிக்கார பையன், ஒரு பையன் பிறந்தான். பையன் அந்த காலத்தில் இந்த இன்டர்மீடியட்டை என்னமோ பாஸ் பண்ணிவிட்டான். இல்லை பள்ளிக்கூடத்தில் முடிஞ்சு வச்சு SSLCன்னு வச்சுக்கிட்டுங்களேன், முடிச்சு விட்டேன். காலேஜில் சேரணும், காலேஜுக்கு விண்ணப்பம் கொடுத்துட்டேன். அந்த காலம் பிரின்சிபல் வாங்கி பார்க்கிறாரு, இவன் பேரு சரி, ஃபாதர்ஸ் நேம் லால் பகதூர் சாஸ்திரின்னு எழுதணும். பைய LB சாஸ்திரின்னு எழுதியிருக்கேன். LB லால் பகதூர், LB சாஸ்திரி. அட்ரஸ் பிரதம மந்திரியினுடைய வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கேன். பிரின்சிபலுக்கு கோபம் வந்துருச்சு. யார் அவன்? யாரோ ஒருத்தன் பிரதம மந்திரி வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கேன், கூப்பிட அந்த பையன் வந்துட்டான், நிற்கிறான். பிரின்சிபல் உட்கார்ந்து இருக்கார். உன் பேர் என்ன சொன்னான். உங்க அப்பா பேரு LB சாஸ்திரி. என்னடா பிரதம மந்திரி அட்ரஸ் போட்டிருக்க? அங்கதான் இருக்கான். என்னடா சொல்ற? நாங்க எல்லாரும் அங்கதான் இருக்கோம். உங்க அப்பா யாரு? என்ன வேலை பார்க்கிறாரு? சொல்லு. பிரதம மந்திரி. எந்திரிச்சிட்டாரு பிரின்சிபல். நிமே உட்காரலாமா? ஏண்டா லால் பகதூர் சாஸ்திரின்னு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்குமில்ல, ஏண்டா LB சாஸ்திரின்னு போட்ட? பையன் சொல்றான், என்னுடைய படிப்புக்கு இடம் கிடைக்க வேண்டுமே தவிர எங்க அப்பாவினுடைய பதவிக்கு இடம் கிடைக்க வேண்டாம். என்னம்மா குடும்பம் எப்படி இருக்கு? அப்பா அம்மா பிள்ளை. அதே மாதிரி இங்கே அப்பாவுக்கு பேரு மயிலேறு செட்டியார், அம்மாவுக்கு பேரு மீனாட்சி ஆச்சி, பிள்ளைகள் 3 பெண் குழந்தைகள், அலைமகள், கலைமகள், மலைமகள். புரியுதா புரியலையா? அலைமகள்னா யாருமா? மகாலட்சுமி. கலைமகள்னா சரஸ்வதி. மலைமகள்னா மீனாட்சி. புரியுதா? அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் அந்த குடும்பத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னொன்னு 2 விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடணும். நான் பேச தயார், ஆனால் அடுத்து ரொம்ப பேர் லிஸ்ட் இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதனால நான் முடிச்சிடுறேன். 2 விஷயம் அண்ணா. 2வது விஷயம், மகாத்மா காந்தி லண்டனுக்கு போறார். லண்டன்ல வட்டமேஜை மகாநாடு. இந்த காந்தின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமோ? அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. ரூபா நோட்டுக்குள்ளதான் அவர் இருக்காரு பாவம். லண்டனுக்கு போனார். வட்டமேஜ மகாநாடு தோத்து போச்சு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1919 தோத்து போச்சு, ஒன்றும் செயல்படலை. அப்போ ராஜா ஜார்ஜ் தி 6th, 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி. 6ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி நமக்கெல்லாம் ராஜா. அப்போ எல்லாரும் அவருக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, சிலோன், பர்மா, தாய்லாந்து எல்லாம் அவர் ஆட்சி. அவர் என்ன சொன்னார்? மகாத்மா காந்தியை நாம் பார்க்கணும்ட்டார். மகாத்மா காந்தி ராஜாவை பார்க்கணும்னு சொல்லலை. பக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ள போறதே பெரிய காரியம். நான் போனேன், இப்போ உள்ள விட மாட்டேன்ட்டாங்க, வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். என்னமோ பட்டி காட்டா மிட்டாய் கடையை முறைச்சு பார்த்தாப்பலேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இதான் பக்கிங்ஹாம் பேலஸ்ன்னு. மகாராஜா என்ன சொல்றாரு? நான் மகாத்மா காந்தியை பார்க்க வேண்டும். ரோமைன் ரோலண்டுன்னு ஒரு பெரிய மேதை காந்திட்ட வந்தாரு. காந்திஜி, எங்க ராஜா உங்களை பார்க்க பிரியப்படுறார், நீங்க பார்க்கணும். காந்தி சொன்னார், நல்லா பார்க்கிறேன், ஆனா ஒண்ணும், என்ன, இப்படித்தான் வருவேன். எப்படி? ஒரு வேட்டி, ஒரு துண்டு, அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு மகாராஜாவை பார்க்கணும்னா புரோட்டோகால் படி
பேண்ட் போடு, கோட்டு போடு, அது போடு, இது போடு சொல்லப்படாது. இந்த 2 ஆடை கட்டிய எளிமை தோற்றம் உங்க பார்வையில ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர், அரை நிர்வாண பக்கிரி, அப்படித்தான் வருவேன். சம்மதமா? ரோமைன் ரோலண்ட், நான் உங்க ராஜாவை பார்க்கணும்னு சொல்லல, உங்க ராஜா தான் என்ன பார்க்கணும்னு சொல்றார். அவ்வளவுதான். அவர் ராஜாட்ட போய் சொன்னார். ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? காந்தியை எப்படியும் பார்த்தே தீரணும் சட்டம் போட்டாரு. மகாத்மா காந்தி வந்துவிட்டு செல்லும் வரை பக்கிங்ஹாம் அரண்மனையின் சட்ட திட்டங்கள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்படுகின்றன. ஒரு மனுஷனுக்காக, ஒரு அற நிர்வாண பக்கிரிக்காக சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் இங்கிலாந்து ஒத்தி வச்சாச்சு. காந்தி போய் அவரோட 15 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. ஆனா 1 மணி நேரம் பேசினாரு ராஜா. 1 மணி நேரம் முடிஞ்சது. காந்தி வெளியில வந்தார். ரோமைன் ரோலண்ட் அவரை பார்த்தாரு. மகாத்மா காந்திஜி, எங்க ராஜாவை இப்படி போய் பார்த்த முதல் ஆளு நீதான்யா. காந்தி என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்குன்னு சேர்த்து உங்க ராஜா நிறைய ஆடைகள் அணிந்திருந்தாரு. புரியுதா புரியலையா? புரியல. எங்க நாட்டை சுரண்டி உங்க ஆளு இவ்வளவு போட்டிருக்கிறான். நான் சுரண்டப்பட்ட நாடு, ஏழை, நான் இப்படித்தான் வர முடியும். எங்க கோகினூர் வயிறு அங்க போயிடுச்சு. எங்க நாட்டு சொத்தை எல்லாம் சுரண்டிக்கிட்டு உங்க ஆளு இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காரு. நான் சுரண்டப்பட்ட ஏழை. முடிஞ்சுதா? வெளியில வந்தாரா? இப்பத்தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. திருச்சிராப்பள்ளியில அந்த காலத்துல TS ராஜன் ஒருத்தர் இருந்தார். தி சௌரி ராஜன். இதெல்லாம் எப்போ? 1919, 100 வருஷத்துக்கு முன்னால. சௌரி ராஜன் லண்டன்ல இருந்தார். காந்திட்ட வந்தார். மகாத்மாஜி, என்ன நாளை மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். லண்டனுக்கு வந்திருக்கிறீங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும். காந்தி சரின்ட்டார். சௌரி ராஜன் தமிழ் ஆளு. தமிழ் ஆட்கள் இங்கிருந்து சமயக்காரன் கூட்டிட்டு போனாரோ என்னமோ தெரியல. நம்ம ஊர் சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பருப்பு, பாயாசம், வடை ஒரு வழி பண்ணிவிட்டார். எல்லாம் சாப்பாடு ரெடி. ஒரு 50 பேர் கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. நாளைக்கு மத்தியானம் 12:30, 12:45, 1 மணிக்கு வர்றேன்னாரு காந்தி. 12:50 காந்தியை காணோம். வரல. ஒழுங்கா வருவார். அவங்க அம்மா கொடுத்த ஒரு கடிகாரத்தை இடுப்புல வச்சிருப்பார். இடுப்புல கையில கட்டுறதில்லை, அதை வச்சுதான் பார்த்துக்குவார். அவளது சிக்கனம், அவளது எளிமை, அதுக்கு சொல்ல வர்றேன். காந்தியை காணோம். 1 மணி, காந்தியை காணோம். சௌரி ராஜனுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆச்சோ தெரியலையே, காந்தி சரியா இருப்பாரே. சமையல் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சமையல் கட்டுக்கு வாரார். ஓய் ராமகிருஷ்ண ஐயர், சமையல் முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த கத்திரிக்காய் மட்டும் நறுக்க வேண்டி இருந்தது. நம்ம ஆள்கிட்ட கொடுத்தேன், நறுக்கினா முட்டாப்பைய கையை வெட்டிக்கிட்டேன். அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டேன். தெருவில் போய் பார்த்தேன். ஒரு ஆளு வேட்டியும் துண்டுமா வந்தாரு. ஏய்யா, உனக்கு காய்கறி நறுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும்னாரு. கூட்டிக்கிட்டு வந்தேன், உட்கார வச்சிருக்கேன். நறுக்கிறாரு. சும்மா சொல்லப்படாது, நல்லாவே நறுக்கிறாரு. கெட்டிக்காரங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. வந்து பார்த்தா சீஃப் கெஸ்ட் மகாத்மா காந்தி. என்ன பாபுஜி, இது என்ன வேலை? நறுக்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னு. தொழில்ல என்ன கேவலம்? எழுதி போடணும். தொழில்ல என்ன கேவலம்? சோம்பேறி பயலா இருக்கிறது தான் கேவலம். தொழில்ல கேவலம் கிடையாது. மகாத்மா காந்தியின் எளிமை.
புரியுதா? இந்த எளிமைதான் காந்தி குடும்பத்தை வாழ வைத்தது. ஒன்று சொல்லிவிட்டேன், மகாத்மா காந்திக்கு 3 பையங்க. 3வது பையனுக்கு பேரு தேவதாஸ் காந்தி. கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பாரு, நல்லவர். இன்னைக்கும் காந்தி பேரை காப்பாத்துற குடும்பம் அதுதான். ராஜ்மோகன் காந்தி எல்லாம் அவருடைய பிள்ளைகள். தேவதாஸ் காந்தி ஒரு பொண்ணை காதலிச்சு விட்டாரு. அந்த காலத்தில் எங்க, இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு. பொண்ணு யாரு தெரியுமா? ராஜகோபாலாச்சாரியாருடைய மகள். பழைய சீஃப் மினிஸ்டர், நமக்கு இந்திய நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரியார், அட்வொகேட் ஆச்சாரியார். ஆச்சாரியார்னா ஐயங்காருக்கு மேல. காந்தி பனியா செட்டியார், ஜாதி ஒத்துக்காது. அந்த பொண்ணு பேர் தெரியுமா? நாமகிரி என்ற லட்சுமி. நாமக்கல் தாயார் பேரு நாமகிரி தாயார். சேலத்தில் வக்கீலா இருந்ததுனால ராஜாஜி பொண்ணுக்கு அந்த பேரு வச்சார். அந்த பொண்ணும் தேவதாசும் காதலிக்கிறாங்க. செய்தி ராஜாஜிக்கு போயிடுச்சு. என்னோட வம்ப போச்சே, காந்தியினுடைய பையன் ராஜாஜியினுடைய பொண்ணு லவ் மேரேஜ் நடக்குமா? உங்களுக்கு தெரியுமா லவ் மேரேஜுக்கு அரேஞ்சு மேரேஜுக்கு வித்தியாசம்? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் லவ் மேரேஜ்னா என்ன, அரேஞ்சு மேரேஜ்னா என்னன்னு. நம்மளே போய் கிணத்துல விழுந்தா லவ் மேரேஜ், அப்பா அம்மா தள்ளி விட்டு விழுந்தா அரேஞ்சு மேரேஜ். ஏதோ அந்த பையனுக்கு அந்த ஞானம் வந்துச்சு. இது லவ் மேரேஜ் நடக்குமா? மெதுவா ராஜாஜி போய் காந்திகிட்ட சொல்லிவிட்டார். இப்பத்தான் முடிவெடுக்கணும் காந்தி. பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டார். மகன் ராஜாஜியினுடைய மகள், 2 பேரும் உண்மையில் காதலிக்கிறீர்களா? ஆமா. ஒன்னு சிங்க, 1 வருஷத்துக்கு 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது. 1 வருஷத்துக்கு ஒருத்தர் பார்க்க கூடாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். காந்தி 2 பேசல சார். 1 வருஷம். நம்மளா இருந்தா இந்த பிசாசு ஒன்று இருக்கு நம்மள்ட்ட. ஆளாளுக்கு ஒரு பிசாசு இருக்கு தெரியுமா? வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. ஒரு செல்லு இருக்குல்ல, பொல்லாத பிசாசு. கொஞ்சம் நல்லதை கொடுத்து விட்டு ரொம்ப கெட்டதை கொடுத்துரும். பார்த்துருவாங்க, பேசிடுவாங்க. இன்னைக்கு கல்யாணங்கள் எல்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கு அடிப்படை காரணமே கல்யாணத்துக்கு முன்னால செல்லுல 2 பேசுறது தான். அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைங்க. என் பொண்டாட்டி முகத்தை நான் எப்ப தெரியுமா பார்த்தேன்? தாலி கட்டுற போதுதான் பார்த்தேன். அச்சி ஞாபகம் உங்களுக்கு தெரியுதா? அந்த காலம் 1969. அது வரைக்கும் பார்க்கல. பொண்ணு எங்க அப்பா சொல்லிட்டாங்க, பொண்ணு நல்லா இருக்கும்டா. சரி, நாங்க நல்லா தான் இருக்கோம், கெட்ட போயிட்டோம், ஒன்றும் கிடையாது. 1 வருஷம் கழிச்சு மகாத்மா காந்தி கல்யாணம் பண்ணி வச்சார். அது குடும்பம், அது குடும்பம். 3வது விஷயம் முடிச்சிடுறேன். நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு செட்டியார் டாக்டர் அழகப்ப செட்டியார். அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோங்க, ஒன்றும் கிடையாது. தேவக்கோட்டை, காரைக்குடி, கோட்டையூர், பள்ளத்தூர், கண்டனூர், நாட்டரசங்கோட்டை, சிவகங்கை, பாகனேரி, ஒன்றும் காலேஜ் கிடையாது. எல்லாம் திருச்சிக்கு ஓடணும், இல்லைன்னா மதுரைக்கு ஓடணும், விட்டா பாளையங்கோட்டைக்கு ஓடணும். புண்ணியவான் காலேஜ் கட்டினதுனால நாங்க எல்லாரும் படித்தோம். செட்டியார் கேரளாவில் ஒரு டெக்ஸ்டைல் மில் ஆரம்பிச்சார். 1930 வேர்ல்டு வைடு டிப்ரெஷன் வந்துருச்சு.
எல்லா விலையும் இறங்கி போச்சு. விலை இறங்கின உடனே பயந்து போச்சு. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் விளையாடுறோமா இல்லையா, அப்படி ஆகிப்போச்சு. எப்போ விழுகும் எப்போ எந்திரிக்கும்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. ஷேர் மார்க்கெட் மாதிரி அது டெக்ஸ்டைல் மில்லு விழுந்து போச்சு. செட்டியாருக்கு பணம் வேணும், எல்லாம் ஸ்டாக்கு கிடக்கு, ரொட்டேஷனுக்கு பணம் கிடையாது, மில்லு ஓடலை, கஷ்டம், பணம் வேணும். என்ன செய்யறது? நேர மாமியார் வீட்டுக்கு வந்தார் அழகப்பா. மனைவி இறந்து போயிட்டான். அழகப்பாவுடைய மகளுக்கு பேரு உமையாள்னு பேரு. அந்த உமையாள் சின்ன பொண்ணு, ஒரு 10-12 வயசு. ஆயா வீட்டில் இருக்கு. ஆயா வீட்டுக்கு வந்துட்டார் இவர். வருத்தமா இருக்கார். இந்த பொண்ணு அப்பாவை பார்த்து கேட்குது, ஏன்பா ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்க? இல்லைம்மா, கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் தொல்லை, பணம் வேணும். அப்படியா, நான் தர்றேன். எப்படி? கொடுத்து பழகின கை அப்பாவுக்கு அது பொண்ணுக்கு ஒட்டிக்கிச்சு. நான் தர்றேன். என்னம்மா? உள்ள போனுச்சா ஒரு டப்பா. யாரு எப்போ ஊருக்கு போனாலும் உமையாளுக்கு பணம் கொடுத்தா ₹1/2 ₹1/4 அதுல போட்டு வைக்கும். அது ஒரு 100-150 ரூபா சேர்ந்துருக்கும். கொண்டாந்து அப்பா இருந்தாங்க கொடுத்துருச்சு. அம்மா, இதெல்லாம் பத்தாதம்மா, இந்த 150 ரூபாய் வச்சு நான் என்னம்மா செய்ய? ஆயிரக்கணக்கில் பணம் வேணும்மா. அப்படியா? அப்பா இருங்க, ஆயாட்ட போய் கேட்டு இரும்பு பெட்டகம், ஆயாவை கூட்டிக்கிட்டு வந்து இரும்பு பெட்டகத்தை திறக்க சொல்லி, எங்க அம்மா எனக்கு போடுறதுக்காக நகை கொடுத்தாள்னு நீ வச்சிருக்கில்ல, அந்த நகையை எடுத்து எங்க அப்பாட்ட கொடு. சொன்னது 12 வயசு பொண்ணுமா, உமையாள் ராமநாதன். வீட்டுக்காரர் பேரு ராமநாதன். எடுத்து கொடுத்துருச்சு. இவருக்கு கண்ணீர் வந்துருச்சு. அம்மா, உனக்கு நான் கொடுக்கணும், உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போறேன், கடவுள் என்ன கைவிட மாட்டார். கண்ணீர் வந்துருச்சு. டாக்டர் அழகப்பா போயிட்டார். 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டார். 39ல் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சதில்ல, தூக்கிருச்சு. எல்லா விலையும் பறந்துருச்சு. இரும்பெல்லாம் தங்க விலையாயிடுச்சு. செட்டியார் சம்பாதிச்சாரா, மகளுக்கு அதே மாதிரி ஒரு செட்டு பண்ணி கொடுத்துட்டு வெள்ளி பாரும் தங்க பாரும் வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார். கோட்டையூர்லையும் காரக்குடியிலையும் அப்படி கல்யாணம் கிடையாது. 7 நாள் கச்சேரி, 7 நாள் சாப்பாடு, அப்படி வச்சு பண்ணி வச்சார். அப்பாவும் பொண்ணும்னா அப்படி இருக்கணும். இதுதான் குடும்பம். அப்பா பொண்ணு, அப்பா பையன் குடும்பம் இன்னும் நிறைய இருக்கு. நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். மிச்சம் உள்ள பேச்சையெல்லாம் ஐயாவுடைய 80 ஆண்டு நிறைவு முத்து விழாவில் வந்து பேசலாம். இது பக்கத்திலைக்கு பாயாசம் போட்டுக்கிறது. புரியுதா? எனக்கு சந்தோஷம். ஒரு குடும்பம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பெரிய மகாநாடு, சில வீட்டுக்கு நாங்கள் வாழ்த்துறதுக்கு போவோம், அது மகாநாடா இருக்கும், அங்கங்க பேசிட்டு இருப்பாங்க. இது ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். ரொம்ப ஆரவாரங்கள் எல்லாம் கிடையாது. ஆரவாரம் இல்லாமல் அன்போடும் அமெரிக்கையாகவும் சிறப்போடும் சேரக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு. 2 பேருக்கு நன்றி. 1 நம்ம ஐயா காசிநாதன், 2 ஐயா பழனியப்பன். விடாம எனக்கு பேசி என்னை கூட்டிக்கிட்டு வந்து வச்சதுல பெரும் பங்கு பழனியப்பன் அவர்களுக்கு. எங்க அம்மானுக்கு 75. சந்தோஷமா இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, இந்த தாய் வழி உறவு தான் ரொம்ப ஒட்டிக்குது. அது நம்ம இயல்பு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 2 பேரும் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஆட்செய்கின்றோம் அப்படின்ன மாதிரி
அவர் என்னடான்னா நான் இங்கே தான் வளர்ந்தேங்கிறாரு. இந்த பிள்ளைங்க எங்களுக்கு நிறைய அவங்க பண்ணி இருக்காங்கங்கிறாங்க. ஒரு ட்ரஸ்ட் அவங்க அப்பா அம்மா பேர்ல அன்னபூரணி ராமநாதன் ஒரு ட்ரஸ்ட், அடுத்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஐயா தயாரா இருக்காரு. நான் அதுக்கு மேல சொல்லப்படாது. ஆமா, கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கு எல்லாம் உண்டா? புல்லாங்குழல் பார்த்திருக்கீங்களா? புளூட் அப்படி தமிழ்ல சொன்னாதான் புரியும். புல்லாங்குழல் பார்த்திருக்கிறீங்க. கால்பந்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. ஒரு நாள் கால்பந்தும் புல்லாங்குழலும் சந்தித்து கொண்டன. கால்பந்து புல்லாங்குழலை பார்த்தது. தம்பி, புல்லாங்குழல் எப்படி இருக்கிற? அண்ணே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கால்பந்து சொன்னது, அதை ஏண்டா கேட்கிற? 11 பேரு என்ன உதைக்கிறாங்க. இந்த பக்கம் 11 பேரு, அந்த பக்கம் 11 பேரு உதைக்கிறாங்க. தலையால அடிக்கிறாங்க, காலால உதைக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தம்பி, புல்லாங்குழல் உனக்குள்ளேயும் காற்றுத்தான் இருக்கிறது, எனக்குள்ளேயும் காற்றுத்தான் இருக்கிறது. உன்னை மதிக்கிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள். உன்னை மதிக்கிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள். ஏண்டா இப்படி? புல்லாங்குழல் பதில் சொன்னது, கால்பந்து அண்ணே, நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள காற்றை உள்ளே வைத்து பூட்டி விட்டீர்கள். நான் எனக்குள்ளே உள்ள காற்றை சரிகமபதனி என்று 7 துவாரங்களின் வழியாக எல்லோருக்கும் கொடுக்கிறேன். என்னை மதிக்கிறார்கள், நீங்கள் பூட்டி விட்டீர்கள். உங்களை மிதிக்கிறார்கள். உங்களை மதிக்க வேண்டுமானால் கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். அறம் என்றாலே ஈதல் அறம். ஔவையார் வார்த்தை, ஈதல் அறம். கொடு, பள்ளிக்கூடத்துக்கு கொடு, ஆஸ்பத்திரிக்கு கொடு, கஷ்டம்னு கேட்டவனுக்கு கொடு. கொடுக்கிறதுக்குத்தான் நீ பிறவி எடுத்திருக்கிறாய். இதை நினைவூட்டக்கூடிய மாதிரி 75 ஆண்டுகள் தன்னுடைய சொந்த உழைப்பினாலே தான் ஈட்டிய பணத்தை நல்ல முறையில் செலவழித்து, தப்பு, பயன்படுத்தி இருக்கக்கூடிய, செலவழிக்கிறது யாரு வேணாலும் செலவழிப்பேன், பயன்படுத்துறதுக்குத்தான் அறிவு வேணும். பயன்படுத்தி இருக்கக்கூடிய மயிலேறு ஐயா அவர்களுக்கும், இல்லத்தரசியார் மீனாட்சி ஆட்சி அவர்களுக்கும், அவர்களுடைய 3 மகள்கள், மாப்பிள்ளைகள், பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, என்னென்னமோ பேசணும்னு எழுதி வச்சு கொண்டாந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சுப்போ. உங்க முகத்தை பார்த்தா என்ன தோணுதோ அதை மட்டும் பேசி இருக்கிறேன். அது இந்த சபைக்கு சிறப்பு என்று கூறி, முக்கியமாக இதை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.